ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம 3 வகையான வெரைட்டி ரைஸ் செய்யலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 3 வகையான வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம். இன்றைக்கி புளி சாதம், நார்த்தங்காய் சாதம், கொழும்புச்சம்பள சாதம், இந்த 3ஐயும் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். சாதம் கிளறதுக்கு நம்ம ஏற்கனவே சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு நம்ம ஆற விட்டு வச்சுருக்குறோம். ஆற வச்சு செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு, கொழும்புச்சம்பளம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ரசம் எடுத்துக்கணும் நம்ம புளிஞ்சு. நார்த்தங்காய் சாதத்துக்கு நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு மட்டும் புளிஞ்சிக்கலாம். நம்ம ஒரு கப்பு அளவுக்கு தான் சாதம் செய்ய போகிறோம். இது கடுகு உளுத்தம் பருப்பு 3க்குமே தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு, வரமிளகா தாளிப்புக்கு, பூண்டு தாளிப்புக்கு இடித்து வச்சுருக்குறோம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது புளி சாதத்துக்கு மட்டும்தான் போடுவோம். உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் 3க்குமே, கொத்தமல்லி கீரை கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் கட் பண்ணி. இது மேலே தூவி விடுறதுக்கு சாப்பாட்டுக்கு. எடுத்து வச்ச நார்த்தங்காயிலேருந்து புளிஞ்சு சாறு எடுத்துக்கிட்டோம் சாப்பாடு கிளறதுக்கு. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புளியிறது. இல்லைன்னா நீங்கள் அந்த சொலையை மட்டும் நீக்கி மிக்சியில் போட்டு கூட அரைச்சி வடிச்சிக்கோங்க. விதை நீக்கிட்டு தான் அரைக்கணும், கசப்பாயிரும். இல்லைன்னா கரைசலும் கரைச்சி வடித்து வச்சுக்கிட்டோம். புளி கொஞ்சம் ரசம் மாதிரி எடுத்துடக்கூடாது, தண்ணி மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக தான் எடுக்கணும். அப்போ தான் புளி சாப்பாடு கிளறதுக்கு நல்லாயிருக்கும். கொழும்புச்சம்பளமும் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு தான் குறைவான குவான்டிட்டியாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயும் விதை நீக்கிட்டு தான் நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். அந்த காய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகமாக வேணுனாலும் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம், பூண்டு செவந்துருச்சு. இப்போ நம்ம மிளகா போட்டுக்கலாம். இதுக்கு சிலர் வெங்காயம் போடுவாங்க, நாங்கள் வெங்காயம் போட மாட்டோம், அதனால் நம்ம போடல. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் போட்டுக்கோம். கடலக்கொட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். நிலக்கடலைன்னு சொல்லுவாங்களா, அது தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கொழும்புச்சம்பள ரசம், கொழும்புச்சம்பள சாதம் செய்கிறது, அதுலேயும் நான் மஞ்சள் கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணி போட்டுக்கோங்க, இந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி. இல்லைன்னா இது பண்ணிக்கோங்க, முழு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் கொதிச்சதையும் நம்ம சாப்பாடு கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சம் இதாகிடுச்சு, கொதிச்சிருச்சு. தேவையான சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். இதில் கிளறிட்டோம், வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்த தாளிப்புக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது நார்த்தங்காய் சாப்பாடு. இதுவும் லெமன் சாதம் கிளற மாதிரி தான். கடுகு உளுத்தம் பருப்பு வெடிக்கிட்டோம். வெரைட்டி ரைஸுங்கிறதுனால கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடுறோம், அது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்குன்னு. கடுகு ரெடி ஆகிடுச்சு, வெடிச்சிருச்சு. பூண்டு போட்டுக்கலாம். இந்த பூண்டு செவந்துருச்சு. நம்ம பச்சை மிளகாயும் வரமிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
இப்போ நம்மளோட நார்த்தங்காய் சாறு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதுவும் கொதிச்சதையும் சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். ரசமும் கொதிச்சிருச்சு. இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம். இது தூரமாக டூர் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா வெங்காயம் போடாமல் எடுத்துகிட்டு போனால் தான் கெடாது. வெங்காயம் ஒரு நாள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் எதுலேயும் வெங்காயம் போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகும். அதனால் கொஞ்சம் லாங் ட்ரிப்பெல்லாம் போகிறோம்னா வெங்காயம் போடாமல் இந்த தாளிப்பு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். புளி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, பூண்டு, மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுக்கலாம். புளி சாதத்துக்கு செய்கிற தாளிப்பு வந்து இந்த வடை செஞ்ச எண்ணெய் வச்சுருந்தோம்னா அது போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசமாக. அது என்கிட்ட இல்லை. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடலைக்கொட்டை போட்டுக்கலாம். குழஞ்சம் சாதத்துக்கு கடலைக்கொட்டை போடாம விட்டோம். இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் செவந்ததையும் நம்ம புளி தண்ணி வச்சுக்கலாம். தக்காளி போடணும் இதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாதத்துக்கு கொஞ்சம் கடலைக்கொட்டை எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். புளி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக செய்கிறோம். தக்காளி வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் வெந்தயம் போடுவாங்க 2-3. நான் வந்து அது வெந்தயம் போட்டு அந்த புளிக்குழம்பு பவுடர் ரெடி பண்ணி வச்சோம்னா அது ஒரு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அது போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. புளி தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கொஞ்சம் திக்காக கொதிக்கிற வரைக்கும் எடுத்துருக்கணும். இது கொதித்த வாட்டி தான் நம்ம சாப்பாடு மிக்ஸ் பண்ணணும். இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காக வரணும், கிரேவி டைப்பில். அது வரைக்கும் கொதிக்கிட்டோம். அதோட புளி சாப்பாடு இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். சாப்பாடு ஆற விட்டோம்னா தனித்தனியாக வரும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று அப்படியே கெட்டியாக செட் ஆகிற மாதிரி இருக்கும். குழண்டு போகிற மாதிரி ஆற விட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் போட்டுக்கலாம். நம்மளோட 3 வகையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து புளி சாதம். இது நார்த்தங்காய் சாதம் முன்னாடி இருக்கிறது, கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறது. கொஞ்சம் டார்க்காக எல்லோவாக இருக்கிறது கொழுமிச்சம்பழம் சாதம். நம்ம மஞ்சப்பொடி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஆனால் மஞ்சள் வாசம் அடிக்கும்ன்ட்டு நான் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நான் இடையில அப்பளமும் கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிட்டேன் அந்த எண்ணெயிலேயே. நான் செஞ்ச இந்த 3 வகையான சாதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு சாதம் கேட்பாங்க. 2 குழந்த 3 குழந்த ஸ்கூல் போகிற இடத்துல இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. லெமன் சாதத்தை விட இந்த 2 காய் கொழுமிச்சம் நார்த்தங்காய் சாதம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. இன்னொரு சமையலோடு வந்து சந்திக்கிறேன்.